ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறை மருவனுடைய கனவுல அம்மா சொல்றாங்க, கருவாடு கருவாடு, அவ்வளோதான். 2 தடவை சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் எந்திரிச்சாரு காலையில், என்னடா இது கருவாடு கருவாடுன்னு சொன்னாங்களே, இன்னும் ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறார். அதே மாதிரிங்க அவங்க அம்மா ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க வர்றாங்க திருச்சிக்கு, மகனையும் மருமகளையும் பேர குழந்தைன்னு பார்ப்பதற்காக. வரவங்க சும்மா வரலைங்க, கருவாடு வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க ஊர்லேருந்து கிடச்சதுன்னு சொல்லி கருவாடு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி, இவங்களும் வாங்கி அதை வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சிடுறாங்க சமையல் கட்டில். நினச்சிக்கிட்டா, ஓ அம்மா கனவுல சொன்னாங்க கருவாடு தான், நம்ம அம்மா பெத்தம்மா கருவாடு வாங்கிட்டு வந்ததுக்கு இதைத்தான் காமிச்சிருப்பாங்களாட்ட இருக்குது அப்படின்னு. ஆனால் அன்று இரவே மறுபடியும் அம்மா காமிக்கிறாங்க. என்னென்ன, அந்த கருவாட்டை நல்லா பாடுறா அப்படிங்கிறாங்க. கருவாட்டை பார்த்தா கருவாட்டு மேலே ஒரு பெண் உருவத்தை ஒரு தீய சக்தி உட்காந்துருக்குது. ஆமாங்க, பார்த்தியா, அம்மா கருவாட்டை மட்டும் கொண்டு வரல, கூட ஒரு தீய சக்தியும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறா. அதனால் முதல்ல தூக்கி குப்பையில் கொண்டு போடு. அந்த கருவாட்டை தூக்கி குப்பையில் போட்டு அது இருந்த இடத்துல மஞ்சள் நீர் தெளி, தீபாரம் பண்ணி திருஷ்டி களி அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அதே மாதிரி செஞ்ச பின்னால் அந்த இடம் சுத்தம் வச்சுங்களா சக்தியில். அதனால் அந்த அசைவ பொருட்களை வாங்கி கொண்டு வருபவர்கள் ஜாக்கிரதையாக செய்யணுங்க. நேரம் கட்ட நேரம் இல்லாத வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. அதாவது பகல் 12 மணி, மாலை நேரம், அது இரணைய நேரம் சொல்லுவாங்க, அந்த நேரங்களில், அதே மாதிரி இரவு நேரங்களில், இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் அந்த அசைவ பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி தீய சக்தியெல்லாம் கூட வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. அப்புறம் பிப்புத்தான் வரேன், சொரிஞ்சிக்க வேண்டியதான் நம்ம, வேறு வழி. அதில் ஜாக்கிரதை இருக்கணும் சக்திகளே. ஓம் சக்தி.